தவிக தலைவர் விஜயையும் நடிகை த்ரிஷாவையும் தொடர்புபடுத்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது சென்னை காவல் ஆணையரகத்தில் தவிகவினர் புகார் அளித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். நயினார் நாகேந்திரன் தரப்பில் இதற்கு வருத்தம் தெரிவிக்கப்பட்ட போதிலும் தவிகவினர் புகார் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பற்றியும் நடிகை த்ரிஷா குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில பேசிய நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் சென்னை காவல் ஆணையத்தில் புகார் அளித்திருக்கிறார். பாலாஜி என்பவர் இந்த புகாரினை அளித்திருக்கிறார். அந்த புகாரில் பெண்களின் கண்ணியம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் நலன் கருதி இந்த புகாரை கொடுத்திருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவராக பொறுப்பு வைத்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்னை விமான நிலையத்துல பத்திரிகையாளர் பேட்டி ஒன்று கொடுத்த போது எங்களுடைய கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பற்றி பொது வழியில் நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்துடன் இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் அவதூறு ஒன்றை பரப்பி வருவதாகவும் ஒருமையில் பேசியும் இருவருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு நிகழ்வு பற்றியும் சேலம் மாநாட்டுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத நடிகை த்ரிஷா பெயருக்கு களங்கம் தெரிவித்து பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது என்றும் விஜயின் ஒட்டுமொத்த நன்மதிப்பை குறைக்கும் வகையிலும் அவர் நேரில் இருந்து பார்ப்பது போன்று அசிங்கமான அருவருக்கத்தக்க ஜீரணிக்க இயலாத சொல்லி மிகப்பெரிய கலவரத்தில் தூண்டுவது போல பேசியிருப்பதாகவும் எனவே நயினார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பலர் கண்டனங்களை தெரிவித்த நிலையில் நயினார் நாகேந்திரனும் தனது வருத்தத்தை தெரிவித்திருந்தார். மேலும் வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்களும் வருத்தங்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தவிக சார்பில் இந்த புகாரானது காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து விசாரணைகள் நடைபெறுவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.